வணக்கம் நேர்களே, சுற்றுலா பார்க்கலாம். உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் வந்து காரைக்கால்ல இருக்கும் காரைக்கால் அம்மையாரை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஒரு மூலிகை செடி நிறையாக மண்டி கடந்த இடமாக இருந்தால் இதற்கு பெயர் காரைக்காடு என்பது முன்னாளுடைய பெயர். பின்பு இந்த பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் வந்த பிறகு இந்த காரைக்கால் என்று மருவி விட்டது. இப்பொழுது காரைக்காலாக இருக்கிறது. இந்த காரைக்காலில் கிபி 4ஆம் நூற்றாண்டில், அதாவது 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த புனிதவதி என்று சொல்லக்கூடிய வளர்ந்து திருவாலங்காட்டில் முக்தி அடைந்தார் என்பது வரலாறு. இவருடைய தாயார் பெயர் தர்மாவதி, தந்தையார் பெயர் கணதத்தர். இவருடைய இயற்பெயர் புனிதவதி. இவர் இந்த ஊரில் பிறந்து இவருடைய அனுதினமான செயல் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானுக்கு சிவபூஜை செய்வார். சிவபூஜை செய்து ஒரு சிவனடியாருக்கு அந்த பிரசாதத்தை வழங்கிய பிறகு, அமுது படைத்த பிறகுதான் அந்த சிவபூஜையை முடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு சிவபூஜை ஒவ்வொரு நாளும் இந்த சிவபூஜை இதுமாரி செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் சிவனடியார் வரவில்லை என்று சொன்னால் அந்த நேரம் அதுக்கு பிறகு அவர் தான் சாப்பிட மாட்டார். மறுநாள் சிவபூஜை முடித்த பிறகு தான் சாப்பிடுவாருங்கிறது ஒரு நித்திய கடமையாக அவர் வைத்து கொண்டிருந்தார். இப்போ இவருடைய திருமண வயதில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமதத்தர் என்பவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவர் இந்த ஊரிலேயே தங்கி காசுக்கடை வர்த்தகம் செய்கிறார். அதாவது காசுக்கடை என்றால் நகை வியாபாரம் செய்வது வழக்கமாக இருந்தது. அந்த காலத்தில் காசுக்கடை வர்த்தகம் செய்து கொண்டு இங்கே இருக்கிறார் அவர். இப்படி இவங்க வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போது ஆனி மாதம் முழு நிலவு பௌர்ணமி என்று சிவபெருமானே ஒரு சிவனடியாராக வருகிறார். அன்றைய தினம் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவருடைய கணவர் பரமதத்தர் காசுக்கடைக்கு சென்றபோது அங்கே ஒரு மாம்பழ வியாபாரி வருகிறான். அவன்கிட்ட 2 மாம்பழத்தை வாங்கி தன்னுடைய சேவகர்களிடம் சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த மாம்பழம் வந்த கையோட சிவபெருமான் சிவனடியாரை வந்து, எனக்கு பசியாக இருக்கிறது, ஏதாவது நீங்கள் சாப்பாடு போடுங்கள் என்று இவர்களிடம் கேட்கும்போது, இவர்கள் சிவபூஜையை முடித்திருக்கிறார்கள், ஆனால் அன்னம்தான் வடித்திருக்கிறார்கள், மற்ற புதர்கள் எதுவும் சமைக்கவில்லை, கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னால், இல்லை எனக்கு பசியாக இருக்கிறது, இருக்கிறதை போடு என்று அவர் சொல்கிறார். அப்பொழுதே இவங்கள்ட்ட இருந்தது 2 மாம்பழம் தான். உடனே தயிர் சாதமாகவும் அவர் அனுப்பிய 2 மாம்பழத்தில் 1 மாம்பழத்தை அவருக்கு படைத்து விடுகிறார். அவர் அதை சாப்பிட்டு விட்டு வாழ்த்தி விட்டு அவர் சென்று விடுகிறார். வந்தது சிவன் என்றெல்லாம் தெரியாது. பின்பு மதிய உணவுக்கு எப்பொழுதும் போல அவர் கணவர் வரும்போது மற்ற சமையல்கள்லாம் சமைச்சு அந்த 2வது மாம்பழத்தை அவருக்கு படைக்கிறார்கள். அவர் சாப்பிட்டு விட்டு, மிக அற்புதமாக இருக்கிறது, நான் உன்னிடத்தில் 2 மாம்பழம் கொடுத்தேன்,
அந்த 2வது மாம்பழத்தை எனக்கு தருவாயாக என்று கேட்கிறார். 2வது மாம்பழத்தை கேட்டுவிட்டாரே என்று சொல்லி என்ன சொல்வது என்றே தெரியவில்லை என்று சொல்லி இதோ எடுத்து வருகிறேன் என்று அங்கே இறைவனிடம் போய் அடுப்பாங்கிற இறைவனிடம் போய் வணங்குகிறார். நான் என்ன செய்வது என்றே தெரியவில்லையே அப்படின்னு நினைக்கும்பொழுது மேலேருந்து ஒரு பழம் வந்து கைக்கு வருகிறது. உடனே அந்த பழத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கணவருடைய இலையில் வைக்கிறார். அவர் அதை சாப்பிடும்போது இது எங்கும் காணாத அற்புதமான சுவையாக இருக்கிறதே, முதல்ல ஒரு பழம் அப்படி இருந்தது, இந்த பழம் அதிகமான சுவையாக இருக்கிறதே, என்னவென்று அவருக்கு கேட்கிறார். அப்பொழுதுதான் இவங்கள் சொல்கிறாங்க, இந்த பழம் நீங்கள் அனுப்புனது பழம் இல்லை, இது வந்து சிவனடியாருக்கு போட்டுவிட்டேன், இது வந்து இறைவனால் எனக்கு மேலேருந்து வழங்கப்பட்ட பழம் என்றுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா அதை அவர் கொஞ்சம் சந்தேகமாக நினைக்கிறார். இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்படின்னா எனக்கு இன்னொரு மாம்பழம் வரவேற்று கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கண் முன்னாலேயே மறுபடியும் தியானம் செய்கிறார்கள். இன்னொரு மாம்பழமும் வருகிறது. அந்த மாம்பழத்தை அவருடைய இலையில் வைக்கும்போது அதை அவர் பரமதத்தை தொடுகிறார். தொட்ட மாத்திரத்தில் அந்த மாம்பழமானது மறைந்து விடுகிறது. இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்து அதிர்ந்து, ஆஹா, இவங்கள் தான் கடவுள் போல் இருக்கிறது, இவங்களுடைய நம்ம வந்து இல்லற வாழ்க்கை நடத்துவதற்கு நமக்கு தகுதி கிடையாது என்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாணிகம் செய்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் கடல் கடந்து வாணிகம் செய்வதாக கூறி போனவர் மதுரை பக்கம் உள்ள அந்த பாண்டிய நாட்டில் ஒரு கடலோர பட்டணத்தில் போய் தங்கிவிடுகிறார். இந்த செய்தி எதுவுமே இவங்கள்ட்ட சொல்லாமலே அவர் சென்று விடுகிறார். இவர்கள் வருவார்கள் என்று இவங்க அனுதினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்களே தவிர பரமதத்தர் காரைக்காலுக்கு வரவே இல்லை. ஆனால் அங்கே போய் தங்கி வேறொரு பெண்மணியை கல்யாணம் செய்து கொள்கிறார். அங்கே ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அவருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்கின்ற பெயரை சூட்டுகிறார். அதாவது இந்த தன்னுடைய மனைவியை வந்து குலதெய்வமாக அவர் பாவித்து விட்டார். அவருடைய அந்த குடும்பமானது அங்கே போய்கொண்டிருக்கிறது. ஒரு பல ஆண்டுகள் கழித்த பிறகு இந்த ஊரில் உங்களுடைய கணவர் இருக்கிறார் என்று ஒருவர் சொல்லுகிறார். அந்த ஊர் எங்கே இருக்கிறது என்று சொல்லி இங்கே உள்ள சுற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் தேடிக்கொண்டு அந்த அவர் கணவர் இருக்கக்கூடிய ஊருக்கு செல்கிறார்கள். இந்த செய்தியை கேட்டு அவர் அந்த குடும்பத்தோடு இவங்களை வரவேற்று, நம்மளுடைய குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, எல்லாரும் அவங்கள்ட்ட விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள் என்று தானும் விழுந்து தன்னுடைய குடும்பத்தோடு எல்லாரும் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி புனிதவதிக்கு நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் கேட்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை கண்டு அதிர்ந்து போன நமது புனிதவதியார் கணவரே தன்னிடம் ஆசீர்வாதம் கேட்கக்கூடிய இந்த நிலையில் எனக்கு இந்த இல்லற வாழ்க்கை தேவையில்லை, எல்லாராலையும் வெறுக்கத்தக்கக்கூடிய ஒரு பேயுருவம் வேண்டும், எனக்கு முக்தி வேண்டும் என்று சிவபெருமானை நோக்கி தியானம் செய்கிறார். அங்கே ரிஷபாரூடராக சுவாமி காட்சியளிக்கிறார். காட்சியளிக்க உனக்கு வந்து திருவாலங்காட்டில் ஐக்கியம், நீ அங்கே வா என்று சொல்லி மறைந்து விடுகிறார். ஆனால் இவங்க வந்து அந்த நிமிஷத்திலிருந்து இவங்களுக்கு வந்து பேய் உருவம் ஆயிடுறாங்க. வந்த உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் மறந்துடுறாங்க. சிவனை தவிர வேறு யாருமே அவர் கண்களுக்கு தெரியல. கீழே பார்க்குறாம லிங்கமாக இருக்குது, மேலே பார்க்குறாங்க லிங்கமாக இருக்குது, எங்கேயும் லிங்கமாக தெரிவதால் கையே கீழே வைத்து தலைகீழாக நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த இடத்துலேருந்து திருவாலங்காட்டுக்கு நோக்கி செல்லும் பொழுது, ஆனால் இவங்க பேய் உருவம் எடுத்ததுனால் முதல்ல கைலாசத்துக்கு விண்ணிற்கு போயிடுறாங்க. விண்ணிற்கு போய் கைலாய மலைக்கு அங்கே கைலாசத்துக்கே போயிடுறாங்க. அங்கே வந்து நந்தி தேவர் இந்த உருவத்தை பார்த்து அவருக்கே புரியவில்லை, இது என்ன என்று புதிதாக இருக்கிறது என்று சொல்லி உங்களை பார்க்க வேண்டும் என்று ஒருவர் வந்திருக்கிறார், எனக்கே தெரியவில்லை என்று சிவபெருமானிடம் நோக்கி சொல்லும்போது, கைலாயத்தில் உள்ள சிவபெருமான் அங்கே வருவதை என்னுடைய பக்தர் தான், நீ மேலே அனுப்பு என்று சொல்கிறார். உடனே மேலே தலைகீழாக அங்கேயும் நடந்து செல்கிறார்கள். அங்கே போய்கொண்டிருக்கும் போதே பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறார். அங்கே வருவது யார் என்று கேட்கும்போது, அங்கே வருவது என்னுடைய தாய் என்று சிவபெருமான் பார்வதியிடம் உரைக்கிறார். இந்த வார்த்தை பார்வதி கேட்டத்தினால்தான் நமக்கு வந்து சிவபெருமான் புனிதவதியாரை என்ன மாதிரி வைத்திருக்கிறார் என்பது இந்த உலகத்துக்கு தெரிந்தது. இல்லைனா அவர் தாயாக வச்சிருக்காருன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு கேள்வி பார்வதி மூலியமாக நமக்கு கிடைக்கப்பட்டது. அப்பொழுது வா அம்மையே வா, உனக்கு என்ன வரம் வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்கும்போது, எனக்கு பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்று கேட்டார். உன்னுடைய காலடியிலேயே இருந்து உன்னுடைய ஆனந்த நடனத்துக்கு நான் தாளம் வாசிக்க வேண்டும் என்று அவர்கள் வினவினார்கள். உடனே உனக்கு வந்து மறுபிறவி கிடையாது,
நீ என்னுடைய பாதத்திலே இருந்து என்னுடைய நடனத்துக்கு தாளம் வாசிப்பாயாக. ஆனால் நீ திருவாலங்காட்டில் உள்ள என்னுடைய பாதத்திற்கு போய் அங்கே இரு என்று சொல்லி அனுப்பிவிடுவார். அதனால் மீண்டும் பூலோகத்தில் வந்து திருவாலங்காட்டில் உள்ள நடராஜர் பாதத்திலேயே அமர்ந்து அந்த ஆனந்த நடனத்துக்கே அவர்கள் தாளம் வாழ்த்து கொண்டு நம்மளுக்கெல்லாம் அருள் பாலிப்பதாக அந்த வரலாறு அங்கு நிறைவு பெறுகிறது. இதை நம்ம கேட்பதும் இதை இந்த அம்மையார் தரிசிப்பதன் மூலமாக கைலாசநாதருடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த வரலாறை வந்து ஆனி மாதம் பௌர்ணமி என்று ஒவ்வொரு வருடமும் நாங்கள் மாங்கனி திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் சிவனடியார வந்த சிவபெருமான் பிக்ஷாடன ரூபமாக வீதியில் வரும்போது அவருக்கு வந்து மாம்பழங்களை வீசி இறைப்பார்கள். ஏன்னா மேலேந்து மாம்பழம் வந்ததுனால அந்த மேலேந்து மாம்பழம் வந்து பல பேர் அதை சாப்பிட்டா அந்த அனுகிரகம் கிடைக்குங்கிறதுனால மேலேந்து அந்த மாம்பழத்தை வீதியில் வரும்போது அவருக்கு வீசி போடுவாங்க. அதை பல பேர் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க. இந்த வரலாறை கேட்பவர்களும் திருப்பி அதை வந்து பார்ப்பதற்கும் நிச்சயமாக கைலாசனோட அனுகிரகம் புனிதவதி